ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்க்குரிய ரிசல்ட் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுவும் பர்டிகுலராக வந்து ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரெகுலேஷன் 2017 ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மெஜாரிட்டியாக வந்து செகண்ட் செமஸ்டருக்கும் 4th செமஸ்டருக்கும் எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கும். ஸோ 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெஜாரிட்டி எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கும். இன்னும் ஒரு சில எக்ஸாம்ஸ் இருக்கலாம். ஸோ ரெகுலேஷன் 2017 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெஜாரிட்டி எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். அது 8th செமஸ்டருக்கு எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் வந்து சேர்ந்து வருமா தனித்தனியாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இதை நான் வந்து போன டைம் எப்படி வந்துச்சோ அதை வச்சு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். அதே மாதிரி தான் எப்பயுமே வந்து வரும். ஸோ அதனால் அதை வச்சு பார்க்கலாம். ஸோ போன டைம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் 2021 ரெகுலேஷன் 2017 அதை விட்டுருங்க. ஸோ அதாவது ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க போன டைம். அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி தான் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆச்சு. அதாவது வந்து ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு அரியருமே இல்லாமல் கரண்ட் பேப்பர் மட்டும் நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க போன டைம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் செமஸ்டரில் அரியர் வச்சுருக்கவங்களுக்கு வந்து தனியாக அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக அதுக்காக ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லேட்டாக தான் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் வந்து சீக்கிரமாகவே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க போன டைம். ஆனால் கரண்ட் செமஸ்டர் மட்டும் எழுதியிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. மேபி இந்த டைமும் அந்த மாதிரி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து போன டைம் எக்ஸாம்ஸ் எப்படி இது பண்ணாங்க, ரிசல்ட் பப்ளிஷ் பாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து மெஜாரிட்டியாக வந்து 14 ஜூனோட பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு போன உங்களோட சீனியர்ஸ்க்கு. ஸோ அந்த ரெகுலேஷன் 2017 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 14 ஜூனில் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ரிசல்ட் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா போன டைம் ஜூலை 14 பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் தான். ஸோ அதை ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறதுக்கூட லாஸ்ட் டேட் கொடுத்து ஸோ அந்த ஃபோட்டோ காப்பியும் வந்து எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1 பப்ளிஷ் பண்ணாங்க. ரீவலேஷனோட அந்த ப்ரொசீஜர் டேட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட லாஸ்ட் டேட் வந்து 3rd ஆகஸ்ட்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரீவலேஷனும் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து தனியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்தில் தான் அந்த அரியர் எக்ஸாம்ஸ் வச்சுருப்பாங்கள்ல அந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இது எல்லாமே ஃபைனல் செமஸ்டருக்கு தனித்தனி ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஸோ நம்ம அதே மாதிரி உங்களுக்கு கம்பேர் பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் எக்ஸாம்ஸ், அதாவது 8th செமஸ்டருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 1 மந்த் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 19 ஜூலை ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஜூலை கடைசிக்குள்ளே மெஜாரிட்டி அவங்க ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதாவது போன டைம் மாதிரி பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 8th செமஸ்டர் வரைக்கும் எந்த ஒரு அரியருமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. போன டைம் அப்படி தான் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கூடிய சீக்கிரமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கன்சால்டேட் மார்க் ஷீட் எப்போ வாங்கணும், ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் எப்போ வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு சர்க்குலர் விட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ 6th செமஸ்டர் எழுதிருப்பீங்க. ஸோ ரெகுலேஷன் 2021 உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக உங்கள் ஜூனியர்ஸ் கூட ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறது தான் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே போன டைம் இருக்கிற ப்ரிடிக்ஷன் வச்சு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை லாஸ்ட்டுக்குள்ளே மேக்ஸிமம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆனால் ஜூலை லாஸ்ட் வரைக்கும் எக்ஸாம்ஸும் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ ஆகஸ்ட் 2nd வீக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எதுலேயுமே அரியரில்லை அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே என்னோட ப்ரிடிக்ஷன் தான். ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.